மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி போடும்படி அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட தடையை மாற்றி போடுவார்னா, முதலாவது இடிக்கப்பட்ட இழிந்து போன உங்க வாழ்க்கையை திரும்பி கட்டுவதற்கு இருக்கிற தடையை அவர் மாற்றி போடுவார். இரண்டாவது, வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடி சாத்தானால் வருகிற தடையை அவர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். மூன்றாவது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடையை அவர் மாற்றி போடுவார். தடைகளை நீக்கி போடும்படி கர்த்தர் இந்த 10வது மாதத்துல உங்களுக்கு முன்பாக கடந்து அக்டோபர் மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். போதும். இந்த 10வது மாதத்தில் வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். சத்தமாக எழுதிய சொல்லுங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போறார்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடையையும் ஆண்டவர் நீக்கி போடுகிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 10வது மாதத்தில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், இல்லை நம்முடைய திருச்சபையில் ஒருவேளை இதுவரைக்கும் காணப்பட்ட எந்த விதமான தடையாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த 10வது மாதம் நீக்கி போடுவார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக எழுதிய சொல்லுங்களேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்னா, முதலாவது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இருக்காது. நீங்க உதாரணத்துக்கு ஆபிரகாமை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 90 வயசு. ஆபிரகாம் எத்தனை வயசு? 90 வயசு. 90 வயசு ஐயா, ஒரு வயசான ஒரு தாத்தாவாயிட்டாரு. சாராளுக்கு 80 வயது. சாராளுக்கு கற்பம் செத்து போயிற்று. சாராளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைமையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அன்னைக்கு ஆபிரகாம் அதை யோசித்து பார்த்தாரு அப்படின்னா, அது கொஞ்சம் நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்படி தானே? ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையை வச்சு பார்த்தோம்னா நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாதது போல தெரியும். நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி. நான் சொல்றது புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா அந்த வாக்குத்தத்தத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது? இருக்காது. ஆனால் நீங்கள் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு தான் கொடுத்திருக்காருன்னு நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். சத்தமாக சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த 10வது மாதம் சொல்கிறாரு, தடைகளை நீக்கி போடும்படி நான் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமாக சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் தடையை உண்டு பண்ணுகிறது யார்? வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிரயத்தனம் பண்ணார்கள். போதும். இந்த இடத்துல ஊழியம் செய்து போன அப்போஸ்தலர்களை பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். அவங்க ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறார். நீங்க இன்னொரு இடத்தை வாசிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சாத்தான் தடையை உண்டு பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தடையை உண்டு பண்ணினார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்க விடாதபடி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து
கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடியினால் உங்கள் நுகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன். சாத்தான் எங்களை தடை பண்ணினான். பாருங்க, இந்த இடத்துல யார் தடை பண்றான்னா சாத்தான் தடை பண்ணுகிறான். சுவிசேஷம் அறிவிக்க விடாதபடி சாத்தான் தடை பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் தடை செய்தார். இங்க இரண்டாவது யார் தடை செய்கிறார்னா சாத்தான் தடை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தில் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணினார் அப்படின்னா அது நமக்கு எப்படி தான் இருக்கும்னா நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை சாத்தான் தடை பண்ணா அப்படின்னா சாத்தான் நம்மை தடை பண்ணும்போது சில மனிதர்கள் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பயன்படுத்துவான். சில மனிதர்கள் அவன் என்ன செய்வான் பயன்படுத்துவான். பாருங்க, ஆண்டவரோடு கூட இருந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளேயே பிசாசு என்ன செஞ்சான் புகுந்துட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் தடையை கொண்டு வருவதற்கு சில மனிதர்களை அவன் என்ன செய்வான் பயன்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் இந்த 10வது மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலைமையால் தடை வந்திருந்தாலும் சரி, இந்த 10வது மாதம் அந்த தடையை நீக்கி போடும்படி நான் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தடையை நீக்கி போடும்படி ஆண்டவர் இந்த 10வது மாதம் உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். 10வது மாதத்தில் அவர் தடைகளை நீக்குகிற ஒரு தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையெல்லாம் நீக்கிறான்னு சொல்லி ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக பார்த்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்ட தடையை நம்முடைய வாழ்க்கையில் நீக்குகிறார். வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 594ஆம் பக்கம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 594வது பக்கம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்ய பாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. போதும். இங்கே எது தடை பண்ணிப்பட்டிருந்தது அப்படின்னா தேவாலயத்தினுடைய வேலை தடைப்பட்டு இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை யார் கட்டுனா அப்படின்னா நீங்கள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா முதலாவது பைபிளில் முதல் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினது சாலமோன். முதல்ல யார் ஆலயம் கட்டினா? சாலமோன். சாலமோன் கட்டின ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வரும்போது சாலமோன் கட்டிய ஆலயம் என்ன செய்யப்பட்டதுன்னா இடிக்கப்பட்டது. சாலமோன் கட்டிய ஆலயம் என்ன செய்யப்பட்டது? இடிக்கப்பட்டது. இப்போ சாலமோன் கட்டிய ஆலயம் இடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கிற இந்த சூழ்நிலைமையில் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 912வது பக்கம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வரப்பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்றார். பாருங்க, அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அவங்க பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் பார்க்குறாரு, உன்னை நான் அப்படியே விட மாட்டேன். 70 வருஷம் கழிச்சு உன்னை திரும்பவும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா எருசலேமுக்கு நான் என்ன செய்வேன்? கூட்டிட்டு வருவேன். எருசலேமில் இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவர் பாபிலோனியோட கையில் அவங்க அடிமையாக ஒப்பு கொடுத்துட்டாரு. 70 வருஷம் அவங்க பாபிலோனில் அடிமையாக இருந்தாங்க. 70 வருஷம் கழித்து அவங்க திரும்ப எங்கே வராங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க எருசலேமுக்கு என்ன செய்கிறாங்க? வராங்க.
திரும்ப அவங்க எருசலேமுக்கு வந்து அவங்க திரும்ப அந்த இடிந்து போன அந்த ஆலயத்தை கெட்ட ஆரம்பிக்கும் பொழுது இடிந்து போன ஆலயத்தை கெட்டுவதற்குடைய வேலை தடைபட்டு விட்டது. கெட்டுற வேலை என்ன செஞ்சது? தடைப்பட்டது. முதல்ல சாலமோன் ஒரு ஆலயம் கட்டினாரு. சாலமோன் ஆலயம் கட்டும்போது எந்த விதமான தடையும் வரல. தாவீது சாலமோன் ஆலயம் கட்டுவார்னு சொல்லி தங்கம், வெள்ளி, வைரம், விலை மதிப்புள்ள கற்கள், அதற்கு தேவையான அத்தனையும் தாவீது ஏற்கனவே என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? சேர்த்து வச்சிருந்தாரு. சாலமோன் அதை வச்சு ஆலயம் கட்டிட்டாரு. ஆனா சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இடிந்து போயிருந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டும்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எருசலேமுக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா வந்து அந்த ஜனங்கள் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது தேவ ஆலயத்தின் வேலை கெட்டுவதிலே தடை உண்டாயிற்று. நம்ம ஆண்டவர் எப்பவுமே இழந்து போன ஆசீர்வாதத்தை நமக்கு திரும்ப தருகிறவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப இழந்து போயிட்டோம் அப்படின்னா அப்படியே ஆண்டு என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். முன்னாடியெல்லாம் ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு வண்டி கொண்டு போனால் இந்த 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 வண்டியில் இருந்தது ஒர்க் ஆகலை அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணி என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஆனால் இப்போ ரிப்பேர் பண்ணி போடுற வேலையே கிடையாது. அதை கலட்டிட்டு புதுசு என்ன செஞ்சுருந்தாங்க? போட்டிருந்தாங்க. நம்ம ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்தாலும் ஆண்டவர் நீ போ, அவ்வளோதான், நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை விட மாட்டார். நம்மளை திரும்பவும் சரி பண்ணி எருசலேமுக்கு கூட்டிகிட்டு வருவார். சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன். இந்த 9 மாதங்கள் ஒருவேளை உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னாடி ஜெபம் பண்ண மாதிரி என்னால ஜெபம் பண்ண முடியல, முன்னாடி வேதத்தை வாசிச்ச மாதிரி என்னால வாசிக்க முடியல, நான் ஆவிக்குரிய நல்லா தெரியுது, நான் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டேன் நீங்க நினைக்கலாம். இளைய குமாரன் எப்படி மீண்டும் தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்திற்கு தேடி வந்தானோ அதை போல ஆண்டவர் மறுபடியும் இந்த 10வது மாதத்துல அவருடைய சமூகத்துல எருசலேம் என்கிற தேவாலயத்தில் உங்களை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, எஸ்ரா ஆலயம் கட்டும் போது சிலர் தடை பண்ணினாங்க. அதை தடை பண்ணது யாரு அப்படின்னா, எஸ்ரா ஆலயம் கட்டும் போது தடை பண்ணது யூதர்கள். யார் தடை பண்ணா சொல்லுங்க? யார் இயேசுவை ஆராதிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆலயம் கட்டுவதற்கு என்ன செஞ்சாங்க? தடை உண்டு பண்ணாங்க. புறஜாதியார் தடை உண்டு பண்ணல. ஆலயம் கட்டுவதற்கு யார் தடை உண்டு பண்ணாங்கன்னா யூதர்கள் தடை உண்டு பண்ணாங்க. அவங்க தடை உண்டு பண்ணதுனால 15 வருஷம் எருசலேம் தேவாலயம் கட்டுவது நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? எஸ்ரா கட்டிய அந்த ஆலயத்தில் இருந்த தடையை நீக்கி மறுபடியும் அந்த ஆலயம் கட்டி எழும்ப உதவி செய்தார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனுடைய ஆலயத்தை யூதாவின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாக நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதனுக்கு தலை உண்டு பண்ணாதபடிக்கு நதிக்கு அப்புறத்திலே வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்தால் அவர்களுக்கு தாமதமே இல்லாமல் செல்லும் செலவை கொடுக்க வேண்டும் என்றார். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எஸ்ரா கட்டின ஆலயத்திற்கு யார் தடை உண்டு பண்ணினார்களோ அவர்களே அந்த ஆலயம் கட்டுவதற்கான செலவை கொடுக்கும்படி கர்த்தர் அந்த தடையை மாற்றி போட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 10வது மாதத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இடிந்து போனதை திரும்ப கட்டுவதற்கு நிறைய தடையை உண்டு பண்ணலாம். கர்த்தர் சொல்றார், அந்த தடையெல்லாம் மாற்றி போடும்படி நான் உனக்கு முன்பாக செல்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த 10வது மாதம் தடையை மாற்றி போடுவார். எப்படி எஸ்ரா ஆலயம் கட்டும் பொழுது வந்த தடை மாறி போனதோ அதை போல இந்த 10வது மாதம் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த தடையெல்லாம் மாறி போங்க. விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இடிந்து போன அந்த ஆலயம் பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்பவுமே இயேசு இந்த பூமிக்கு நிறைய காரியத்துக்காக வந்தார். ஆனால் அவர் வந்ததோடைய பிரதான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன்
வந்திருக்கிறார் என்றார். இயேசு என்ன சொல்றார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன். இந்த லூக்கா 19 அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த மனிதன் யாருன்னா சகையு. அந்த மனிதன் யாரு? அந்த சகையு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயமா வரி வசூல் பண்ணுகிறவன். அவன் யார்? அநியாயமா வரி வசூல் பண்றவன். அந்த சகையுவை பார்த்து அந்த ஊரார் எல்லாரும் சொல்றாங்க, இவன் அநியாயமா வரி வசூல் பண்றவன், இவன் ஒரு பாவி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சகையுக்குள்ள இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருந்தது. இயேசுவை பார்க்கணுங்கிற வாஞ்சை என்ன செஞ்சது? இருந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஒருவேளை இந்த சகைவு மாதிரி நமக்கும் இயேசுவை பார்க்கணுங்கிற வாஞ்சை இருக்குது, இயேசுவை ஆராதிக்கணுங்கிற வாஞ்சை இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரியம், இந்த சகைவு எல்லாமே நல்ல குணம் தான், ஆனால் அந்த சகைவு கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணம் இருந்து என்ன இருந்துச்சு? என்னன்னா அவன் வந்து அநியாயமாய் வரி வசூல். அந்த ஒரு பாவத்தினால அவனால் தேவனோடு கூட உறவு கொள்ள முடியல. அவனுடைய வாழ்க்கை மிகவும் இடிக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் எஸ்ரா கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கலாம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்று ஆண்டவர் எதை சொல்றாருன்னா, நீங்களும் நானும் தான் தேவன் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய ஆலயம் ஆண்டவர் தங்க முடியாதபடி, ஆண்டவர் வாசம் பண்ண முடியாதபடி, ஆண்டவர் விரும்புகிறபடி பரிசுத்தமா இல்லாதபடி நம்முடைய ஆலயம் ஒருவேளை இன்றைக்கு இடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த 10வது மாதத்தில் அந்த இழந்து போனதை நான் மறுபடியும் உன்னை கட்டுவதற்கு ஏற்ற அந்த வாசலை நான் உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சகைவை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, அவன் ஒரு பாவி, அவன் ஒரு அநியாயக்காரன், அவன் வீட்டுக்கா இயேசு போறாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இயேசு சகைவை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம், நீ ஒரு பாவி, நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு போகணுமாக்குன்னு சொல்லி உங்களை எப்படிப்பட்ட கேவலமானாலும் பேசலாம். ஆனால் ஆண்டவர் உங்க பாவத்தை பார்க்கறது இல்லை. நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனதை அவர் பார்க்கல. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 10வது மாதம் இழந்து போன உங்க வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவதற்கு ஏற்ற, கட்டுவதற்கு இருக்கிற அந்த தடையை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இழந்து போன ஆலயம் திரும்ப எப்படி எஸ்ரா காலத்தில் கட்டப்பட்டதோ அதுபோல இந்த 10வது மாதம் இடிந்து போன உங்க பரிசுத்த வாழ்க்கை கட்டப்படும். இடிக்கப்பட்ட உங்க ஆலயம் கட்டப்படும். இடிக்கப்பட்ட உங்க பலிபீடம் கட்டப்படும். இழந்து போன அபிஷேகம், இழந்து போன தேவனுடைய கிருபையை கர்த்தர் இந்த 10வது மாதம் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பாவியாயிருந்த சகைவு எப்படி ஆபிரகாமின் குமாரனா மாறினானோ அதை போல இதுவரைக்கும் இந்த 9 மாதமும் நீங்க ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த 10வது மாதம் சொல்றாரு, மறுபடியும் ஆலயத்தை நான் கட்டுவேன், மறுபடியும் இடிக்கப்பட்ட உன் ஆலயத்தை கட்டுவேன். அந்த உன் ஆலயத்தை கட்டுவதற்கு முடியாதபடி இருக்கிற தடையை நான் மாற்றி போடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா சொல்லுங்களேன். இடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவதற்கு ஏற்படக்கூடிய தடையை கர்த்தர் இந்த 10வது மாதம் மாற்றி போடுவார். 2வது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடையை மாற்றி போடுவார் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் நன்றாக தான் ஓடுனீங்க, ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? 8வது வசனத்தை வாசிங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் நீங்க கிடையாது. உங்களை வசனத்துக்கு கீழ்ப்படியாம போக வச்சது யார் அப்படின்னா சாத்தான். முதல்ல நான் சொன்னேன், இழந்து போன உங்க வாழ்க்கையை கட்டுவதற்கு ஏற்ற தடையை கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் அவர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். 2வது, வசனத்திற்கு நீங்க கீழ்ப்படிய முடியாதபடி இருக்கிற தடையை ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இன்னைக்கு எல்லாருமே பிரசங்கம் கேட்பாங்க. இன்னைக்கு பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை. இன்னைக்கு யூடியூப்பை திறந்து பார்த்தோன்னா எந்த ஊழியக்காரங்க பிரசங்கத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோமோ சர்ச் பண்ணால் உடனே இந்த பிரசங்கம் என்ன செஞ்சிடும், வந்துடும். வசனத்துக்கு நிறைய கேட்குறோம், பைபிளில் நிறைய படிக்கிறோம். ஆனால் நிறைய பேர் சத்தியத்தை கேட்பாங்க. ஆனால் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் எல்லாருக்குமே கஷ்டம். அந்த சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும். ஆனால் பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி இயேசு ஓமை சொல்கிறாரு. ஒரு மனிதன் விதையை எடுத்துட்டு விதைக்க போகிறான். விதைக்க போகும்பொழுது ஒரு சில விதை முதல்ல எங்கே விழுந்தது, வழியருக விழுந்துச்சு. போகிற வழியருக விழுந்துச்சு. ரெண்டாவது விதை எங்கே விழுந்துச்சு அப்படின்னா கற்பாறையில் விழுந்துச்சு. மூன்றாவது விதை எங்கே விழுந்துச்சு, நல்ல நிலத்தில் முச்செடியில் விழுந்துச்சு. நாலாவது விதை எங்கே விழுந்துச்சு, நல்ல நிலத்தில் விழுந்துச்சு. அப்போ எல்லாருமே வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் யார் வசனத்தின்படி யாருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்கன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்குறோம், இடப்பட்ட நாள் டிவியில் பிரசங்கம் கேட்குறோம். ஆனால் வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடி நம்மளை தடை பண்ணுகிறான் சாத்தான். இதை தடை பண்ணுவதற்கு சாத்தான் என்ன செய்வான்னா, கருப்பாக ட்ரெஸ்ஸு போட்டு நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இந்த வசனத்தை தடை பண்ணுவதற்கு சாத்தான் நம்ம பக்கத்திலேயே ஒரு ஆள் என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படிய எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி நம்மை தடை செய்யும்படி சாத்தான் சிலர் என்ன செய்வான், ஏற்படுது. அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தனக்கு ஏற்ற ஆக்கினியை பாருங்க. விஷயம் என்னன்னா, பவுலுக்கு அவங்க விசுவாசிகளை குறித்து நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்க சபையில் இருக்கிற விசுவாசிகளை நல்ல வசனத்தை கேட்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி உங்களை கலக்குகிறவன் அந்த இடத்துல என்ன செய்யறான், இருக்கிறான். நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி யாரோ ஒருவர் நம்ம குடும்பத்தில் இல்லை நம்ம படிக்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்க நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா, தடை செய்து கொண்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பைபிளில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறோம். திருப்பிக்கோங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பாப்பா பட்டணம் வரைக்கும் பரியேசு என்னும் பேர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியினுடனே கூட. போதும், நான் சம்பவத்தை சொல்கிறேன். பவுல் பிரசங்கம் பண்ணுறார். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இந்த செர்கியு பவுல் அப்படிங்கிறவர் அந்த வசனத்தை கேட்க அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, வாஞ்சியாக இருக்கிறார். வசனத்தை கேட்க எப்படி இருக்கிறாரு, வாஞ்சியாக இருக்கிறார். இவர் கூட அந்த மாயவித்தைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, பரியேசு. இந்த பரியேசு கூட உட்கார்ந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் வசனத்தை கேட்க விடாதபடி அந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தம் கொண்ட பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்ப வகை தேடி அவர்களோட எதிர்த்து நின்றான். இன்னைக்கு நம்ம வசனத்தை எவ்வளவுதான் கேட்டாலும், வசனத்தின்படி நம்ம நடக்க எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், நம்ம கூட யாரோ ஒருத்தர் வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாம நம்மளை என்ன செய்வாங்க, தடை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் இப்படிலாம் வாழ முடியுமா? இந்த காலத்தில் இப்படிலாம் வாழ முடியாது. நம்ம எல்லாமே பண்ணிக்கிற வேண்டியது 6 நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சில் போய் பக்தியாக உட்காந்து ஆண்டவரே நம்ம மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருவார், மன்னிச்சிருவார். நம்ம வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடி சாத்தான் நம்ம என்ன செய்யறான் அப்படின்னா, சில மனிதர்களை கொண்டு அவன் என்ன செய்யறான், தடை செய்கிறான். நம்ம எல்லாருக்குமே ஒரு சங்கீதம் தெரியும், 1ஆம் சங்கீதம். 1ஆம் சங்கீதத்தில் 2வது வசனம் என்ன சொல்லுது, வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்
இருந்து. அப்ப கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யார் கூட உட்கார்ந்துருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். யார் கூட உட்கார்ந்துருக்கோங்கிறது புரியுதா? பரியாசக்காரனோடையும் துன்மார்க்கனோடையும் நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு கர்த்தருடைய வேதத்தை நம்ம தியானிச்சா நம்மளால வசனத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி சாத்தான் நம்மளை என்ன செய்யறான் அப்படின்னா தடையை உண்டு பண்ணுகிறான். தடை என்ன செய்யறான்? அவன் எப்படி தடை உண்டு பண்ணுகிறான்? நம்ம கூடவே இங்க பாருங்க, இவனுக்குள்ள வசனத்தை கேட்கணுங்கிற வாஞ்சை இருக்கிறது. யாருக்குள்ள? செர்க்கி பவுலுக்குள்ள. செர்க்கி பவுல் என்னும் அதிபதி உடையவன் வசனத்தை கேட்க 7ஆம் வசனத்தை வாசிக்கிறான். அப்போஸ்தலர் 13:7, 180வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அவன் என்னும் அதிபதி கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க, அவனுக்கு வசனத்தை கேட்க எப்படி இருக்குது? ஆசை இருக்குது. ஆனால் அந்த வசனத்தை கேட்க விடாதபடி 8வது வசனம் போட்டிருக்கு. வாசி 8வது வசனத்தில் அர்த்தங்கொள்ளும் அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படிக்கு அவன் எப்படி இருந்தான்? வகை தேடி எதிர்த்து நின்றான். இன்னைக்கு நம்மளால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் கேட்குறோம், ஊழியக்காரங்க செய்தியை போட்டு கேட்குறோம். ஆனால் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி சாத்தான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல யாரையோ ஒருத்தரை வச்சு நமக்கு எதிராய் வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாதபடி அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தடையை உண்டு பண்ணுகிறான். தடையை உண்டு பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்றார், இந்த 10வது மாதத்தில் நீங்க இதுவரைக்கும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் இருந்த தடையை மாற்றும்படி நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறேன். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை நேற்று இந்த நாள் நைட்லேருந்தே நான் ஜெபம் பண்ணி எழுதிக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே ஒரு காரியத்தை எடுத்தால் நிறைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் நிறைய ஆவிக்குரிய காரியத்தை காமிச்சார். பாருங்க, நம்ம முதல்ல ஒரு காரியத்தை தியானிச்சோம். இடிந்து போன ஆலயத்தை மறுபடி கட்டுவதற்காக இருந்த தடை என்ன செய்யும்? நீக்கப்படும். அந்த இடிக்கப்பட்ட ஆலயம் எது? எஸ்ரா கட்டின ஆலயம் மட்டும் கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தாலும் அதை கட்டுவதற்குண்டான தடையை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். 2வது, ஆண்டவர் எப்படிப்பட்ட தடையை மாற்றுவாராம்? வசனத்திற்கு கீழ்ப்படிய விடாமல் பண்ணுகிற தடையை அவர் என்ன செய்வார்? இதுக்கு முன்னாடி நானே இப்படி இந்த மாதிரி ஜோம் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரசங்கம் எழுதுனதில்லை. ஆனால் இந்த டைம் ஜோம் பண்ணும்போது ஆவியான அதை வித்தியாசமாக கொண்டு போனார். வசனத்தை கீழ்ப்படிய விடாதபடி என் ஜனங்கள் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆனால் அவங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி அவங்க கூடவே சாத்தான் இருக்கிறான். அவங்க கூட ஒரு பரியேச உட்கார்ந்து இருக்கிறான், ஒரு மாயவத்துக்காரன் உட்கார்ந்து வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி இருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாருங்க, அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 9ஆம் வசனத்தை வாசிங்க. பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, ஓய மாட்டாயோ என்று சொல்லி அவனை பார்த்து அவன் என்ன செய்யறான்னா கடிந்து கொள்ளுகிறான். அவனை பார்த்து என்ன செய்யறான்? அவனை பார்த்து அதட்டுகிறான், அவனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். அந்த பிசாசை அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாமல் தடை செய்த மனிதனை பார்த்து அவன் அதட்டின உடனே என்ன நடந்துச்சுன்னா 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை அதிசயப்பட்டு விசுவாசித்தான். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை கீழ்ப்படிய விடாதபடி ஒருவேளை நம்முடைய ஃப்ரெண்டாக கூட அவங்க இருக்கலாம், நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்தினவங்களா இருக்கலாம். நம்ம ராத்திரி 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு உட்காரும் போது அப்போ தான் கிருன்னு என்ன செய்யும்? ஃபோனு அடிக்கும். ஃபோன் எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த ஜோம் பண்ணலான்னு நினைக்கேன். ஜெபம் பண்ண போகிற அக்கௌண்ட் டெய்லி ஜெபம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்துக்கு சரி ஜெபம் ராத்திரி படுக்கும்போது பண்ணிக்கலாம். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவோம். நம்மளை பிசாசு என்ன செய்வோம்? வசனத்துக்கு கீழ்ப்படி விடாமல் என்ன செய்வோம்? தடையை உண்டு பண்ணுவோம். அப்போ தான் பைபிளை தூக்கி உட்காந்துருப்போம். அப்போ தான் ஃபோன் என்ன செய்யும்?
இல்லை அப்போ தான் நம்மளை யாராவது கூப்பிடாங்க, பெற போய் படியப்பா, கொஞ்ச நேரம் வந்து என்னச்சி உட்காந்து பேசு. நம்ம வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி சாத்தான் இன்னைக்கு பல விதத்தில் தடையை உண்டு பண்ணுகிறான். அதனால தான் இன்னும் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10வது மாதத்தில் வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிற தடையை நான் மாற்றி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமாக சொல்லுங்களேன். அந்த பிசாசை நீங்கள் அதட்டுனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவராய், தடைகளை மாற்றி போடுகிறவராய் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். சத்தமாக சொல்லுங்களேன். முதல்ல இடிக்கப்பட்ட ஆலயம் கெட்டப்படுவது கூட தடை மாறும். 2வது, நீங்கள் வசனத்தை கேட்க விடாதபடி சாத்தான் கொண்டு வருகிற தடையை கர்த்தர் மாற்றி போடுவார். கடைசியாக ஆண்டவர் எப்படிப்பட்ட தடையை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றி போடுவார்? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15-16. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15-16. அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். இயேசுவோ அவர்களை கண்டு கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். 3வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட தடையை மாற்றுவார் அப்படின்னா, ஆசீர்வாதங்கள் நம்மேல் வர முடியாதபடி கொண்டு வருகிற தடையை கர்த்தர் இந்த 10வது மாதம் மாற்றுவார். சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். பொதுவாக இயேசுக்கிட்ட சிறு பிள்ளைகளை கொண்டு வராங்க. எதுக்காக இயேசுக்கிட்ட சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இயேசு சிறு பிள்ளைகளோட தலையில் கை வச்சு பிள்ளைகளை அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அந்த சிறு பிள்ளைகள் மேலே தலையில் கை வச்சு அவர் ஆசீர்வதிப்பார். இயேசுடைய கரம் வல்லமை உள்ள கரம். அவர் தொட்டார்னா, மரித்து போன பாடையை தொட்டால் அந்த பாடையில் உயிர் வரும். அவர் 5 அப்பமும் 2 மீனையும் தன் கையில் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணார்னா அது பெருகும். அப்போ நம்ம பிள்ளைகளுடைய தலையில் கை வச்சார்னா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்தோட நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க எல்லாரும் கொண்டு வராங்க. ஆனால் சீசர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தடை செய்கிறாங்க. சீசர்கள் தடை உண்டு பண்ணுகிறார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பிசாசு யார் மூலியமாகவும் என்ன செய்வான்? தடையை உண்டு பண்ணுவான். இங்கே சீசர்கள் தடையை உண்டு பண்ண உடனே பாருங்க, அவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறு பிள்ளைகள் எல்லாம் இயேசுக்கிட்ட போகும்போது தடையை உண்டு பண்ண நினைக்கும் போது இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னோன்னே சீசரில் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? ஒன்றுமே செய்ய முடியல. இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 3வது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு அதற்கு தடையை உண்டு பண்ணலாம். அவர்கள் சீசர்களோட உருவத்தில் கூட அவங்க என்ன செய்யலாம்? தடையை உண்டு பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். அழகிய சொல்லுங்களேன். இந்த சிறு பிள்ளைகளுக்கு பேசுவதற்கு யாருமே இல்லை. இயேசு அந்த சிறு பிள்ளைகளுக்காக பேசி அந்த சிறு பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தார். அழகிய சொல்லுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றி போடும்படி அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் எப்படிப்பட்ட தடையை மாற்றி போடுவார்னா, 1வது, இடிக்கப்பட்ட இழிந்து போன உங்கள் வாழ்க்கையை திரும்பி கட்டுவதற்கு இருக்கிற தடையை அவர் மாற்றி போடுவார். 2வது, வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியாதபடி சாத்தானால் வருகிற தடையை அவர் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். 3வது, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற தடையை அவர் மாற்றி போடுவார். தடைகளை நீக்கி போடும்படி கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு அழியா சொல்லுங்களேன். தடையை நீக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போவார். நிச்சயமாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடையை அவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் தடையை நீக்கி போடும்படி நான் உனக்கு முன்னாடி போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எது தடையாக இருக்குது? முதல்ல இப்போ அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. ஒருவேளை இடிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை அன்னைக்கு பாருங்கள், அன்னைக்கு எஸ்ரா கட்டின ஆலயத்தின் வேலை தடைபட்டிருந்தது. கர்த்தர் அந்த தடையை மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய ஆலயம் ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுற மாதிரி இருக்குதா? உங்கள் ஆலயத்தை சோதிச்சு பாருங்கள். உங்கள் இருதயமாகிய ஆலயத்தை ஒரு நிமிஷம் சோதிச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஆலயத்தை
ஆலயத்தில் தங்குறாரா? ஏசப்பா தங்குற மாதிரி உங்கள் இருதயம் இருக்குதா? உங்கள் இருதயத்தில் கையை வச்சு யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா, நீங்கள் என் இருதயத்தில் தங்குற மாதிரி என் ஆலயம் இல்லைப்பா. என் ஆலயத்தில் நிறையா நீங்கள் விரும்பாத காரியம் இருக்குது, உங்களை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்குது, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் இருக்குது. நீங்கள் என் இருதயமாகி ஆலயத்தில் வாசம் பண்ணலை, என் இருதயமாகி ஆலயத்தில் வாசம் பண்ணலை. ஆனால் என் இருதயமாகி ஆலயத்தை நான் திரும்ப கட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் திரும்ப கட்ட விடாதபடி இந்த உலகத்தின் கவலை, இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்களை என்னை மேற்கொள்ளுது. ஆனால் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் இருதயமாகிய ஆலயம் கட்டப்படணும். கேளுங்க பார்ப்போம், வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்களேன். என் இருதயமாகிய ஆலயம் கட்டப்படணும், என் இருதயமாகிய ஆலயம் கட்டப்படணும். ஆண்டவரே, என் இருதயமாகிய ஆலயம் கட்டப்படுவதற்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இரண்டாவது ஆண்டவர் சொன்னாரு, நீ வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடி தடை செய்கிற தடையை நான் மாற்றி போடுவேன். ஆண்டவரே, நான் நல்லா பிரசங்கம் கேட்கிறேன், நான் நிறைய பைபிள் படிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன். ஆனா இன்னும் பைபிள்ல சொன்னபடி நீர் வேதத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின்படி வாழ முடியாதபடி, வசனத்திற்கு தடை செய்கிற, வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய விடாதபடி தடை செய்கிற தடை இந்த மாதத்தில் மாறி போகணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய விடாதபடி இந்த சகோதரி, இந்த சகோதரன், இந்த ஃப்ரெண்டு, இவங்களால தான் என்னால் இன்னும் கீழ்ப்படிய முடியல. நான் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதெல்லாம் அவங்க எனக்கு விரோதமாக சில காரியத்தை பண்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட தவறான ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை விட்டு விலக்கிடுவாரு. அப்படிப்பட்ட தவறான மனிதர்களை உங்களை விட்டு விலக்கிடுவாரு. இந்த 10வது மாதம் ஆண்டவருடைய வசனத்திற்கு பரிபூரணமா நீங்க கீழ்ப்படியும்படி, முழுவதும் உங்களை அர்ப்பணிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் உங்க வசனத்துக்கு நான் பரிபூரணமா கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். தகப்பனே, உங்க பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, எப்படி ஆண்டவரே இந்த செர்க்கி பவுல் வசனத்தை ஆச்சரியப்பட்டு கேட்டு விசுவாசித்தானோ, அதை போல வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மூன்றாவது, ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க விடாதபடி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விடாதபடி வைத்திருக்கிற எல்லா தடையும் இந்த 10வது மாதத்தில் மாறட்டும், இந்த 10வது மாதத்தில் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த 10வது மாதம் உங்க பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வதிக்க விரும்புறீங்க. குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் எதெல்லாம் தடைபட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்க விரும்புறீங்க. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் இவர்களுக்கு முன்பாக இந்த மாதம் கடந்து செல்வீராக, இந்த மாதம் கடந்து செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணும், இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமும் உமக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.